விஜய் சொன்னாருன்னு சொல்றீங்க இல்லையா, பண்ணையார் அரசியல் திமுக செய்யுது அப்படின்னா, ஆம், பண்ணையார் தனத்தை எதிர்த்து திமுக அரசியல் செய்யுது. திமுக பண்ணையார் அரசியல் செய்யல. இப்போ விஜய் வைத்து திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. 2ஆம் ஆண்டில் இப்போதான் அந்த கட்சி அடியெடுத்து வைத்திருக்கிறார். இந்த ஓராண்டில் மக்களுக்காக அவர் என்ன செய்தார், என்ன போராட்டங்கள் செய்தார்? பண்ணையார் அரசியல் அல்ல, பனையூரில் மட்டும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து எளிய மக்களுடைய வழியோ இல்லை எளிய மக்களினுடைய தோழனாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய வரலாறும் அவருக்கு தெரியல. நான் வந்து திமுகவை தொடங்கும் போது சொன்னது என்னன்னா, பிழைப்பதற்காக அழைக்கவில்லை, உழைப்பதற்காக அழைக்கிறேன். அப்போ உழைத்தவனுக்கு ஏற்ற வெகுமதியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இப்போ இந்த இயக்கத்துக்காக ஸ்டாலின் உழைத்தார், மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவருக்கு தலைமை பதவி கிடைத்தது. தொகுதி மறுவரையறை இன்றைக்கு நமக்கு 39 இடங்கள் தமிழ்நாட்டிலும் ஒரு இடத்தில் புதுச்சேரியும் இருப்பது இப்போது வந்து 31 இடங்களாக குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முழுக்க வட இந்தியாவிலே இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை வைத்தே, அங்க இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வைத்தே கூட நாளைக்கு எந்த கட்சி வேணாலும் ஆட்சியை பிடிக்க முடியும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார். அவர் வீட்டுக்குள் நுழைந்த அடுத்த வினாடி சென்னை காவல்துறை ஆணையருக்கு கலைஞர் அவர்கள் தொலைபேசி செய்து, ஸ்டாலின் வந்து விட்டார், நீங்க கூட்டி செல்லலாம் அப்படிங்கிறார். இதுவரைக்கும் உலக அரசியல் வரலாற்றில் எந்த தலைவரும் தன்னுடைய மகனை நீங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லல. அவருடைய சொந்த வழக்கு பாலியல் வழக்கு, கட்சி அரசியல் வழக்கு இல்ல, அதுக்கே வந்து தொண்டர்களை துணைக்கு கூப்பிடுகிறார். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற நேரத்தில் யாருமே இல்லாம என் மகனை நீங்க வந்து கூட்டிட்டு போங்கன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்படி அரசியலுக்கு வந்தவர் தான் மு.க. ஸ்டாலின். பிக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க தமிழர் பேரவை துணை பொதுச் செயலாளர் திரு ராம வைரமுத்து அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முதலமைச்சரோட 72வது பிறந்த நாள். வாழ்த்து சொன்னீங்களா? நேராக சந்திச்சு எங்களுடைய வாழ்த்தை அவரை தெரிவித்தோம். அதாவது அடிக்கடி அவரை சந்திக்கிற பழக்கம் இருந்தாலும் கூட பிறந்த நாளில் சந்திப்பது என்பதில் ஒரு சிறப்பு. அதிலும் இந்த பிறந்த நாள் வந்து அவரே ஒரு மிக முக்கியமான ஒரு உறுதிமொழியை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும், அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பேரும் எடுக்க வேண்டும் என்று நேற்று ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். பொதுவாக எல்லாரும் தன்னுடைய பிறந்த நாள் அப்படின்னா தன்னுடைய அளவில் தான் அதை கொண்டாடுவாங்க, தனக்கு தான் எதுவும் வந்து பண்ணுவாங்க. ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து இளைஞர் எழுச்சி நாளாக எப்போதுமே கொண்டாடப்பட்டு வந்தது. இப்போது வந்து அவர் நேற்றைய தினம் வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமை மீட்பு நாளாக அவர் சொல்லியிருக்கிறார். இந்த இனத்தினுடைய உரிமையை மீட்கவும், இந்த மொழியினுடைய உரிமையை மீட்கவும், இப்போ வந்து இந்தி திணிப்பை எதிர்த்து அந்த மும்மொழி கொள்கையை வந்து அமுல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவதை கண்டித்தும், அதே போல வந்து தொகுதி மறுவரையறை, மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் தொகுதி மறுவரையறை என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு 39 இடங்கள் தமிழ்நாட்டிலும் ஒரு இடத்தில் புதுச்சேரியும் இருப்பது நாளை வந்து இப்போது வந்து 31 இடங்களாக குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் தென்னிந்தியாவினுடைய மக்களவை தொகுதி எண்ணிக்கை வந்து குறையுது. அதனால் வட இந்தியாவினுடைய மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. இது எந்த ஒரு விளைவை ஏற்படுத்தும்னா, தென்னிந்தியாவில் இப்போது பாஜக இல்லை, துடை தெரியப்பட்டிருக்கிறது. ஆந்திராவிலே மட்டும்தான் சந்திரபாபு நாயுடுனுடைய கட்சியோடு அவர்கள் கூட்டணியிலே இருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கும்னா, இந்த எண்ணிக்கை இன்னும் கூடுச்சுன்னா முழுக்க வட இந்தியாவிலே இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை வைத்தே, அங்கே இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வைத்தே கூட நாளைக்கு எந்த கட்சி வேணாலும் ஆட்சியை பிடிக்க முடியும். பாஜக மட்டுமல்ல, அதை போல சிந்தனை உள்ள யாருனாலும் வர முடியும். அப்போது தமிழர்களுடைய உரிமை வந்து பறிபோவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கே நம்ம எத்தனை இடத்துல கிடைத்தாலும் கூட அது அங்கே ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தாது என்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆக இதை கண்டிக்க வேண்டும் என்பதைத்தான் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியாகவே அவர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து இது போல தலைவர் ஸ்டாலின் போல தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையாக இருந்தால் பார்க்கப்படுது. முக்கியமாக அவரோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த சூழலில் பல கட்டங்கள், தடைகள் தாண்டி, இந்த போட்ட சட்டத்திலேருந்து தடைகளை தாண்டி மேயராக இருக்கட்டும், துணை சிஎம்மாக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இப்போ இன்றைக்கி ஒரு ஆளுமையாக சிஎம் பதவியில் இருக்கார். ஆனால் பல விமர்சனங்களுக்கு அவர் ஆளாக இருக்கார். குறிப்பாக இந்த சனாதனிகள் பக்கம் ஒரு பார்வை பார்த்தோம்னா, திமுக மீது ஒரு பண்ணையார் பிம்பங்களை கட்டறிகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது திமுகவின் மீது பண்ணையார் பிம்பம் அப்படிங்கிறது வந்து உண்மை என்னன்னா, அரசியலிலிருந்து பண்ணையார்களை அப்புறப்படுத்தி பாட்டாளிகள், அதாவது உழைப்பாளிகள் அரசியலுக்கு வருவதற்கான ஒரு சூழலை கணிய வைத்ததே திமுக தான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இப்போ கேள்வி வந்து தலைவர் தொடர்பாக இருக்காது, ஆனாலும் இந்த உதாரணம் நீங்கள் கேட்ட அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இது அவசியம். என்ன அப்படின்னா, 1967 தேர்தல், அந்த 67 தேர்தலுக்கு வந்து வேட்பாளர்களை திமுக தேர்வு செய்து கொண்டிருக்கிறது. அப்போது அன்றைய ராமநாதபுரம், ஒருங்கிணைந்த ராமநாதபுரம், அதாவது முகவை மாவட்டம்னு சொல்லுவாங்க, அந்த முகவை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சிறுகதை மன்னர் எஸ்.எஸ். தென்னரசு அவர்கள் இருக்கார். அப்போ அவர் வந்து அண்ணாவை சந்தித்து சொல்கிறாரு,
ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த தொகுதியில் வந்து காங்கிரஸுடைய வேட்பாளராக போட்டியிடுகிற மன்னர் வந்து சேதுபதி மன்னர்னு கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த சேதுபதி மன்னருடைய அந்த வாரிசு தான் அங்கே தேர்தலில் நிற்கிறார், மன்னர் தான் நிற்கிறார். அப்போ மன்னரை எதிர்த்து நிற்பதற்கு ஆளே இல்லை, அப்போ நம்ம அங்கே போட்டியிட முடியாது என்கிற ஒரு கருத்தை அண்ணாவிடம் சொல்கிறார். அப்போ அண்ணா கேட்குறாரு, அப்போ வேறு வழி இல்லை, அப்போ அங்கே வந்து நம்ம வேட்பாளரே இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்றார். ஆனால் கலைஞர் உடனே பக்கத்தில் இருக்க கலைஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கலைஞர் அப்போது கட்சியினுடைய பொருளாளர், அவர் சொல்கிறாரு, அது எப்படி அண்ணா, நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறோம், ஆனால் ஒரு தொகுதியில் நமக்கு வேட்பாளரே இல்லை அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிரும், கண்டிப்பாக நம்ம இங்கே நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே அப்போ தான் ஆள் இல்லைன்னு சொல்கிறாரு மாவட்ட செயலாளர், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உடனே கலைஞர் தென்னரசை பார்க்குறாரு, பார்த்துட்டு தங்கப்பன்ட்ட கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இல்லை கேட்கலன்னு, நான் சொன்னேன்னு தங்கப்பனை நிற்க சொல்லுங்கள் அப்படின்றார். அப்படியே ஆனால் தென்னரசு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கார், பதில் கலைஞர்கிட்ட அவரால் பதிலும் சொல்ல முடியல, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட வந்து அண்ணா கேட்குறாரு, யார் அந்த தங்கப்பன்னு கேட்குறாரு. அரண்மனை வாயிலில் குதிரை வண்டி ஓட்டுவோம். அப்போ உடனே அண்ணா சொல்கிறாரு, ஒரு ராஜாவை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்துகிறோம், அதுக்கு வந்து ராஜா வேஷம் போட்டுறவன் கூட கிடைக்கலையா, குதிரை வண்டி ஓட்டுறவனை எப்படி அப்படின்னு சொல்லி அண்ணா கேட்குறாரு. கலைஞர் சொல்கிறார், நீங்கள் அவருக்கு கொடுங்க, நம்ம வந்து ஒரு தொகுதியில் நிற்காமல் இருக்கக்கூடாது, கொடுங்கள், அவரை வெற்றி பெற வைப்பது என்னுடைய பொறுப்புன்றார் கலைஞர். அதே போல் வந்து தன்னுடைய பிரச்சாரம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் பிரச்சாரத்தை நிறைவு செய்வாங்க. உங்களுக்கு தெரியும், முக்கிய தலைவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்வாங்க. 67 கலைஞர் வந்து சைதாப்பேட்டையில் நிற்கிறார் வேட்பாளராக. ஆனாலும் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய தேர்தல் பிரச்சார நிறைவு நாள் அன்றைக்கு நான் ராமநாதபுரம் வந்துடுறேங்கிறார். தேர்தல் பிரச்சாரம் நிறைவு நாள் ராமநாதபுரத்துக்கு போகிறார். இவர் என்ன நிலவரம்னு கேட்குறாரு. வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளரான அந்த ராமநாதபுரம் மன்னர் வந்து களத்துக்கு போகல, யார் என்னன்னு விசாரிக்கிறார் வேட்பாளரை. வாசலில் குதிரை வண்டி ஓட்டுறவன்னா அவன் தானே ஒரு நம்ம ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு அவர் வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் வாக்கு கேட்கவே வரல. அப்போ ஒரு நிறைவு விழா பொதுக்கூட்டம், அந்த பிரச்சார நிறைவு பொதுக்கூட்டத்தில் கலைஞர் பேசுகிறார், ஜனநாயகத்தில் வாக்காளர்கள் தான் மன்னர்கள், ஆனால் இப்போது கூட தான் மன்னர் என்ற அகந்தையோடு ஒருத்தர் உங்களை சந்தித்து கூட வாக்கு கேட்கல, அவருக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் குறைகளை கூட யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. ஆனால் தங்கப்பன் வந்து அந்த அரண்மனை வாயிலில் தான் இருப்பார், என்ன நேரம் வேணாலும் நீங்கள் தங்கப்பனை சந்திக்கலாம், உங்களுடைய குறைகளை சொல்லலாம், தங்கப்பன் வந்து அதை நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்கிறார். தேர்தல் முடிவுகள் வந்தது, ராமநாதபுரம் மன்னர் தோற்றார், குதிரை வண்டி ஓட்டிய தங்கப்பன் வெற்றி பெற்றார். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு. இப்படிப்பட்ட பாட்டாளிகளை, இப்படிப்பட்ட பண்ணையார்களை வந்து மன்னர்களை, அதே போல் புதுக்கோட்டையினுடைய மன்னர், புதுக்கோட்டை மன்னரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் புதுக்கோட்டை மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட வீரையான்றவர் வெற்றி கொள்கிறார் 71. ஆக இதெல்லாம் வந்து பெரும் பெரும் மன்னர்களை தோற்கடித்தது. நீங்கள் கலைஞரை பற்றிய ஒரு பழைய பாடலில் ஒன்று இருக்கும், முன்னர் நமையாண்ட மன்னர்களை வீழ்த்தி முன்னேற்றம் கண்ட கழகம்னு திமுக பற்றி ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து வரி அல்ல, அது வந்து வரலாறு, ஒரு உணர்வு, அதான் வரலாறு. அது ஆக்சுவலாக அப்படிப்பட்ட இயக்கத்தின் மீது இன்றைக்கு வன்மத்தோடு பண்ணையார மனநிலை அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக சனாதனவாதிகள் வைக்கிற விமர்சனம் என்னென்னா, அவங்க வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரிசு அரசியல் என்பதற்காக எது ஒரே இரவில் பதவிக்கு வந்துட்டாரா? நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களில் வாரிசு முறையில் வந்த தலைவர்கள் எல்லாம் பாருங்கள், அவர்கள் வந்து முன்னர் களத்தில் இருந்தாங்களா இல்லை திடீரென வந்தார்களா பதவிக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க தலைவரை பாருங்கள், அன்புமணி ராமதாஸ் எப்படி வந்தார்? அவர் வந்து மக்களவை உறுப்பினராக கூட தேர்ந்தெடுக்கப்படல, நேரடியாக கேபினட் வந்து அமைச்சராகிறார். அது வரைக்கும் அன்புமணி எந்த கட்சி கூட்டத்துக்காக போயிருக்காரா? இல்லை. அதே போல் ஜி.கே. வாசன் எடுத்துக்கங்க, ஜி.கே. மூப்பனார் மறைவுக்கு முன்பு வரைக்கும் வாசன் வந்து அந்த கட்சியினுடைய எந்த கூட்டத்திலும் பங்கேற்றதில்லை. ஆனால் நேரடியாக ஜி.கே. வாசன் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா அரசியல்வாதிகளை பற்றி. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து, நீங்கள் மனோகரா திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும், நான் என்னை வந்து அழைத்து வரவில்லை இழுத்து வந்தார்கள்னு சிவாஜி சொல்லுவார், கலைஞருடைய வசனம். அதே போல தான் அரசியலுக்கு மு.க. ஸ்டாலின் அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டார். அன்னை இந்திரா காந்தியால் மிசா சட்டத்தின் கீழ் வந்து நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்த போது அவர் கைது செய்யப்பட்டு அதன் மூலமாகத்தான் அவர் முன்னேற அரசியலுக்கு வந்தார். அது வரைக்கும் அவரோட வேலை என்ன அப்படின்னா, கட்சிக்காக பிரச்சார நாடகம் போடுவார். 1976 ஜனவரி 31ஆம் தேதி வந்து கலைஞருடைய அரசு கலைக்கப்படுது. அந்த நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதை எதிர்த்து வந்து திமுக குரல் கொடுத்த காரணத்தினால ஆட்சி கலைக்கப்படுது. ஆட்சி கலைத்த 1 மணி நேரத்தில் வந்து சென்னை காவல்துறை வந்து கலைஞரோட கோபாலபுரம் இல்லத்துக்குள் நுழைகிறது. வீடு ஃபுல்லாக உங்கள் வீட்டை சோதனை போடணுன்றாங்க. என்னன்னு கேட்குறார் தலைவர், உங்கள் மகன் ஸ்டாலினை கைது செய்ய சொல்லி உத்தரவு அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் வந்து செங்கல்பட்டுக்கு வந்து மதுராந்தகத்துக்கு வந்து முரசே முழங்கு என்கிற ஒரு நாடகம் நடத்த போயிருக்காரு, வீட்டில் இல்லைங்கிறாங்க. காவல்துறை நம்பவில்லை, வீட்டை சுற்றி பார்க்குறாங்க.
வீட்டை சுற்றி பார்த்துட்டு இல்லை கிளம்புறாங்க, அவர் இல்லைன்ட்டு கிளம்புறாங்க. அப்போதும் கலைஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களை வெறுங்கையோடு அனுப்ப மனம் இல்லை, என்ன வேணால் கைது பண்ணிக்கங்கன்றார். உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு உத்தரவு வந்து ஸ்டாலினை கைது செய்ய வேண்டும் என்று தான் உத்தரவு அப்படின்னோடனே, நாளை அவர் வந்தவுடன் நானே சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி அவர் வந்து இவர் நாடகத்தை முடித்து விட்டு திரும்ப முடியல, ஆட்சி கலைப்பினால பேருந்துகள்லாம் ஓடலை, அந்த மாதிரி சிக்கல் இருந்தோடனே அடுத்த நாள் பிப்ரவரி 1ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார். அவர் வீட்டுக்குள் நுழைந்த அடுத்த வினாடி சென்னை காவல்துறை ஆணையருக்கு கலைஞர் அவர்கள் தொலைபேசி செய்து, ஸ்டாலின் வந்து விட்டார், நீங்கள் கூட்டி செல்லலாம் அப்படிங்கிறார். இது வரைக்கும் உலக அரசியல் வரலாற்றில் எந்த தலைவரும் தன்னுடைய மகனை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லலை. ஒரு காவல்துறை விசாரணைக்கு தன் மேல் இருக்க வழக்குக்காக விசாரணைக்கு வாங்கன்னா கூட தொண்டர் ஃபுல்லாக வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இந்த காலத்தில் தனியாக காவல்துறை காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு வழக்குக்கு போகக்கூட அச்சப்பட்டு கொண்டு தொண்டர்கள் அத்தனை பேர் வாங்க அப்படின்னு. அவருடைய சொந்த வழக்கு பாலியல் வழக்கு, கட்சி அரசியல் வழக்கு இல்லை, அதுக்கே வந்து தொண்டர்களை துணைக்கு கூப்பிடுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற நேரத்தில் யாருமே இல்லாமல் என் மகனை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்படி அரசியலுக்கு வந்தவர் தான் மு.க. ஸ்டாலின். கண்டிப்பாக ஒரு நீண்ட வரலாறு, இதை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. இந்த உங்களோட வரலாறுலேயே ஒரு சின்ன ஒரு கேள்வி வைக்கிறேன். இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் வந்து திமுகவை பார்த்து ஒரு விமர்சனம் வைக்கிறார். பண்ணையார் அரசியலை முழுவதுமாக ஒழிக்கத்தான் நான் களம் காண்டுகிறேன் அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு பார்வையை நம்ம பார்க்கணும். பண்ணையார் அரசியல் ஒரு பார்வையை பார்க்கும்போது பதவியும் செல்வாக்கும் வந்து ஒரு பிறப்பு அடிப்படையில் தான் கிடைக்கதா, இதை எதிர்த்து தான் தலைவர் அண்ணாவும் சரி தலைவர் கலைஞரும் சரி போரிட்டாங்க தமிழ்நாட்டில். இதே வழியில் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் பின்பற்றி வராரா தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் விஜய் சொன்னார்னு சொல்கிறீங்க இல்லையா, பண்ணையார் அரசியல் திமுக செய்யுது அப்படின்னா, ஆமாம், பண்ணையார் தனத்தை எதிர்த்து திமுக அரசியல் செய்தது. திமுக பண்ணையார் அரசியல் செய்யலை. அதைத்தான் நான் முன்பே சொன்னேன். பண்ணையாருடைய பிடியில் இருந்த அரசியலை மீட்டு மக்களுக்கு, எளிய மக்களின் வசம் வந்து கொடுத்தது வந்து திமுக தான். இப்போ வந்து மதுரை எடுத்து இவருக்கு விஜய்க்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அண்ணாவோட அரசியலும் சரி கலைஞரோட அரசியலும் சரி ஆரிய வர்க்கத்தை எதிர்த்து அந்த பதவியும் செல்வாக்கும் எதிர்த்து தான் ஒரு பலப்பரட்சியை மேற்கொண்டாங்க தமிழ்நாட்டில். இதை தான் இப்போ இன்றைக்கும் திரு ஸ்டாலின் அவர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது நல்லாவே தெரியும் இல்லையா விஜய்க்கு. அப்படி இருக்கிற சூழலில் எப்படி அந்த வார்த்தையை சொல்கிறார்? அதாவது இன்றைக்கு வந்து பழைய வரலாறுகள் பெரும்பாலும் பலருக்கு தெரிவதில்லை. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வரக்கூடியது தான் வரலாறுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. இன்னொன்று வந்து அந்த கோயப்பல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, வெறும் பொய்யையே வந்து பரப்புவது. எதிர்முகாமில் இருப்பவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிரபலமான முகம் இல்லை, தெரியலை. இப்போ விஜய் வைத்து திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து திரையில் வந்து அவர் நாயகனாக இருக்கலாம், தரையில் அவர் யாருங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஓராண்டில், 2ஆம் ஆண்டில் இப்போது தான் அந்த கட்சி அடியெடுத்து வைத்திருக்கிறார். இந்த ஓராண்டில் மக்களுக்காக அவர் என்ன செய்தார், என்ன போராட்டங்கள் செய்தார்? இல்லை வந்து ஒரு பேரிடர் நேரத்திலே கூட மக்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து நிவாரணம் கொடுத்தார். இதை வந்து நீங்கள் எங்கேயுமே இப்படி ஒரு இதை வந்து எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றதால் நான் இடத்துல போய் நம்ம உதவி செய்வோம். அதை விடுத்து அவர்களை அங்கே அழைத்து வருகிறது. பண்ணையார் அரசியல் அல்ல, பனையூரில் மட்டும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். பனையூர் பண்ணையார்னு சொல்கிறீங்க? ஆமாம், பனையூரில் மட்டும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் விஜய். அப்போ அவருக்கு வந்து எளிய மக்களுடைய வழியோ இல்லை எளிய மக்களினுடைய தோழனாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய வரலாறோ அவருக்கு தெரியலை. அப்போ அவருக்கு எழுதி கொடுப்பவர்கள் வந்து அந்த மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. இப்போ உண்மையை பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து எவ்வளவு வழிகளை தாங்கி இன்றைக்கு அவர் ஸ்டாலின் உருவாகி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஒரு திரைப்பட காட்சி மாதிரி இருக்கும். ஒரு திரைப்படத்தில் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா, இப்போ மற்றவங்க ஏழைகளுக்காக ஹீரோ வந்து அவ்வளோ அடி வாங்குவார், இது வாங்குவார், அவ்வளோ தியாகங்கள் பண்ணிட்டு வருவார். இதை வந்து நம்ம அப்படி நடித்தவராக இருக்கலாம் விஜய். ஆனால் அதையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் நேரடியாக செய்தவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை சொன்னேன். கைது செய்யும் பொழுது அவர் வந்து அவருக்கு திருமணமாகி வெறும் 5 மாதம் தான் ஆச்சு. அப்போ அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய இளம் மனைவியை பிரிந்தவர் போகிறார். அவர் வந்து அப்போது கர்ப்பமாக இருக்காங்க. அப்போ அந்த நிலையில் கர்ப்பிணி மனைவியை விட்டு அவர் சிறைக்கு போகிறார். அவர் சிறையில் இருக்கும் பொழுது பிறந்தவர் தான் உதயநிதி. இப்போ பிறப்பின் அடிப்படையில் வந்து எதுவும் கிடைக்கக்கூடாது அப்படின்னா இன்றைக்கி திமுக அப்படியே செய்தான்ற கேட்குறீங்க இல்லையா, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். வெறும் அவர்கள் குருதி வாரிசுகள் அல்ல, கொள்கை வாரிசுகள். வெறும் அந்த வேலையை செய்து அவங்க வந்து வீட்டு பிள்ளைன்னு மட்டும் கொடுத்துடல. அண்ணா வந்து திமுகவை தொடங்கும் போது சொன்னது என்னென்னா, பிழைப்பதற்காக அழைக்கவில்லை, உழைப்பதற்காக அழைக்கிறேன்னாரு. அப்போ உழைத்தவனுக்கு ஏற்ற வெகுமதியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இப்போ இந்த இயக்கத்துக்காக ஸ்டாலின் உழைத்தார், மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவருக்கு தலைமை பதவி கிடைத்தது.
இப்போ இந்த இயக்கத்துக்காக இன்றைக்கு உதயநிதி உழைத்து கொண்டிருக்கிறார், மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு பதவி கிடைக்கப் போகுது. இது வந்து வெறும் பிறப்பின் அடிப்படையிலான பதவி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ 5 மாதத்தில் தன்னுடைய குழந்தை பிறக்கும் போது கூட அவர் சிறையில் இருக்கார். அதே மாதிரி அந்த நெருக்கடி காலகட்டத்தில் யார் எந்த சிறையில் இருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது, யாரும் போய் சந்திக்க முடியாது. அப்படி உட்பட்ட நேரத்தில் கலைஞர் ஒரு வழக்கு தொடர்ந்து தான் அந்த இரத்த உறவுகள் மட்டும் சந்திக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு ஒரு ஆணை பெறுகிறார். அந்த ஆணை பெற்றும் கூட மிசா சிறை சட்டத்தின் கீழ் சிறைக்கு போன அத்தனை பேரும் தன் பிள்ளைகளை பார்த்து விட்டார்களா என்று உறுதிப்படுத்திய பிறகுதான் ஸ்டாலினை பார்க்கவே இப்படி ஒரு கடின காலகட்டத்தில் தான் அவர் அரசியல் நோக்கி பயணித்து இந்த இடத்துல வந்திருக்காரு. ஆனால் திமுகவை ஏளனம் செய்கிற ஒரு சில நபர்கள்ன்றது குறிப்பாக ஆரிய சமூகம் என்ன கூறுறாங்கன்னா, கலைஞர் வந்து ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காரு, இது வந்து சங்கர மடத்தை போல அறிவாலயமும் வராது அப்படின்ற ஒரு சொல்லை குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அதை தான் அங்கே அறிவாலயத்தில் நடக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எப்படி இல்லை, இப்போ அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். இப்போ வந்து சங்கர மடத்தில் வந்து நீங்கள் அடுத்தவர்கள் வர முடியாது, இவருக்கு பின்னால் இவர் தான் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு தான் அன்னைக்கு கலைஞர் சொன்னார். இப்போ அன்னைக்கே அவர் ஸ்டாலின் அவர் கை காட்டலை, மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அது கேட்டப்பட்டது. இப்போ நீங்கள் அவர் வந்து முதல் இளைஞரணி தொடங்கப்படுகிற போது இளைஞரணியில் 5 பேரில் ஒரு அமைப்புக்குழு உறுப்பினராகத்தான் ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். எடுத்தவுடனே அவர் வந்து இளைஞரணியினுடைய செயலாளராகவோ அமைப்பாளராகவோ நியமிக்கப்படலாம். அந்த 5 உறுப்பினர்களில் ஒருவராக அவர் அமைப்பு குழுவில் நியமிக்கப்பட்டு அவர்கள் எல்லா பக்கம் பயணம் போகிறாங்க. திருச்சி சிவா, பருதி இளம்பழுதி, அன்பில் பொய்யாமொழி, வாலஜா சேன் போன்ற அந்த 5 பேருக்கு சொல்லுகிறார்கள். பின்னாளில் அதோடு தாரம் மணியன் அவரும் சேர்க்கப்படுகிறார். இப்போ இவங்கெல்லாம் போய் மாநிலம் முழுக்க இளைஞரணியை வளர்த்தெடுத்து எல்லா பக்கத்திலிருந்தும் ஸ்டாலினுடைய செயல்பாடுகளை பார்த்த பிறகு அடுத்து வந்து அன்றைக்கு விருதுநகர் மாவட்ட செயலாளராக இருந்த தங்கப்பாண்டியன் தான் வந்து ஒரு செயற்குழு கூட்டத்தில் சொல்கிறார், நீங்கள் வந்து ஸ்டாலின் வந்து அதிகமாக உழைக்கிறாரு, அவருக்கு வந்து நீங்கள் அதற்கேற்ற ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் வந்து இளைஞரணியினுடைய செயலாளராக அறிவிக்கப்பட்டார். அதே போல் வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக 89 வந்துடுறார். 96 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும்போது கூட அவர் அமைச்சராக்கப்படலை. அதுக்கப்புறம் வந்து அது மக்களால் அனைவருமே கேள்வி கேட்கப்பட்டது. ஏன்னா அவருக்கு கீழே இருக்கிறவங்க, அதாவது அவருக்கு கீழே மீன்ஸ் இளைஞரணியிலே அவர் மாநில செயலாளர், ஆனால் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்த கன்னியாகுமரி சுரேஷ் ராஜன் அவர்கள் அமைச்சராக்கப்படுறார். ஆனால் வந்து ஸ்டாலினுக்கு அந்த பதவி கொடுக்கப்படலை. ஆனால் பின்னாடி வந்து இது எல்லாரும் சொன்ன பிறகு அவர் சென்னை மேயர் ஆக்கப்பட்டார். அப்போ சென்னை மேயராக இருந்து சிறப்பாக செயல்படுகிறார். அதற்கு பிறகு தான் 2006 ஆட்சிக்கு வரும்போது தான் அதே போல் எடுத்த உடனே அவர் துணை முதல்வர் ஆக்கப்படலை, அவருக்கு அமைச்சர் பொறுப்பு தான் கொடுக்கப்படுது. அதற்கு பிறகுதான் வந்து அவர் துணை முதல்வராக 2009 தான் வர்றார். இன்னும் சொன்னீங்கன்னா நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வேறு மாநிலங்களை ஒப்பிட்டு பாருங்களேன். இப்போ உத்தரப்பிரதேசனுடைய முதல்வராக இருந்த அகிலேஷ் யாதவ் வந்து அவருக்கு எந்த வயதில் முதல்வரானார்? காஷ்மீருடைய முதல்வராக இருந்த உமர் அப்துல்லா எந்த வயதில் முதல்வரானார்? எவ்வளோ நாள் அரசியல் அனுபவத்தில் அவங்க முதல்வரானாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மு.க. ஸ்டாலின் எப்போதும் முதல்வர் ஆக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் வந்து நீண்ட காலமாக உழைத்த பிறகுதான் அவருக்கான இடம் கிடைத்தது. இது வந்து வெறுமனே வந்து அவர்கள் வந்து விமர்சனத்துக்கு தான் அதை சொல்லிக்கொள்ளலாமே தவிர அதில் எந்த நியாயமும் இல்லை. இன்றைக்கு இந்திய அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா பல மாநிலங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பேசும் பொருளாக அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறது நம்ம தமிழகம் தான். அந்த இடத்துக்கு திமுக ஒரு அரசியலை முன்னெடுத்து பயணிச்சிருக்காங்க, அதுவும் பாஜகவோட எதிர்ப்பு அலையில். இன்றைக்கி இந்த அரசியல் தேவையா? நீங்கள் உங்களோட பார்வையை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த பக்கம் திராவிட கட்சிகள்னு இருக்குது 2 பக்கம், அதிமுகவும் சரி திமுகவும் சரி. இன்றைக்கி அதிமுக போகிற சூழல் வேறு ஒரு வழியில் பயணிக்கிறாங்க. இன்றைக்கி திமுக ஒரு எதிர்ப்பலையை தார்மீகமாக எதிர்த்து பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த பார்வை? அடுத்து வரப்போகிற இந்த 2026 ஒரு மாறுதல் ஏற்பட்டால் என்ன நடக்கும் தமிழகத்துக்கு? அதாவது 2026 மாறுதலுக்கான வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அப்படி மாறுதல் ஏற்பட்டால் தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாதுங்கிறது தான் மக்கள் உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை போல் இன்னொரு மாற்றாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக வந்து என்றைக்குமே தமிழ்நாட்டினுடைய உரிமை குரலாக ஒலித்ததில்லை. மேலே இருக்கக்கூடிய எஜமானர்கள், அதாவது டெல்லி எஜமானர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போது மட்டுமல்ல, எம்ஜிஆர் காலத்திலிருந்தும் அப்படித்தான், அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் அப்படித்தான். ஆனால் வந்து ஜெயலலிதா வந்து வெளியே ஒரு சிங்க பெண்மணி அப்படின்னு வெளியே சொல்லப்பட்டாலும் கூட அவர் பெரிய அளவிலே வந்து ஒன்றிய அரசோடு எப்போதுமே முரண்பட்டு கொண்டதில்லை. அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்தால் முரண்டு பிடிப்பாங்களே தவிர தமிழ்நாட்டினுடைய நலனை வந்து அடகு வைக்கிற வேலையில் வந்து சத்தமில்லாமல் அதை செஞ்சுருவாங்க. இப்போ ரொம்ப உதாரணமாகவே எடுத்துக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக முக்கிய பிரச்சனையாக நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய நீட் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அமலுக்கு வந்தது. அதை வந்து அவர்கள் எந்த விஷயமே அதை இது பண்ணல. அதே மாதிரி வந்து இந்திய மும்மொழி கொள்கை இப்போது சொல்லிக்கிட்டு நமக்கு 2190 கோடி பணத்தை வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு தர மறுக்கிற ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு சொல்லுது.
அந்த தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்ட போது அதிமுக ஆட்சி தான். அதே போல் வந்து இப்போது ரீசெண்டாக மதுரையில் வந்து டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த பகுதி மக்கள் எல்லாம் பயங்கரமாக போராடி முதல்வர் வந்து உறுதி கொடுத்தார். அந்த திட்டம் வந்தால் நான் முதலமைச்சராகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்து இன்றைக்கு அந்த திட்டமே ஒன்றிய அரசு வந்து பின்வாங்கி இருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தை ஆதரித்து மாநிலங்களவையில் அதிமுக பேசியிருக்கு. ஆக இப்படி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை, தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய உணர்வுகளை, உரிமைகளை காப்பாற்றுகிற எந்த முயற்சியிலையுமே அதிமுக எந்த காலத்திலும் ஈடுபட்டதில்லை. ரொம்ப போவேணாம். ஒரு பர்சனலாகவே ஒரு விஷயம் வந்து இப்போ எடப்பாடியினுடைய தாயார் மறைவு. அப்போ அந்த எடப்பாடியினுடைய தாயார் மறைந்த போது அமித்ஷா வந்து ஒரு இரங்கல் கடிதம் எழுதுகிறார். அந்த இரங்கல் கடிதம் இந்தியில் எழுதப்பட்டிருக்கு. அமித்ஷாவுக்கு ஹிந்தி தெரியும், ஓகே. எடப்பாடிக்கு தெரியுமா? இப்போது ஒருவரிடம் நாம் வந்து ஆறுதல் சொல்லுகிறோம், அவனுடைய மொழியில் ஆறுதல் சொன்னால் தான் அவனுக்கு புரியும். அதை விடுத்து அதை இந்தியில் தான் மொழி இன்னைக்கு வேறவா இருக்குது, பாசிசமாக பாயசமாக இருக்குது. இந்த புரிதல் அவர்களுக்கு கிடையாது. அப்போது ஒரு எடப்பாடியினுடைய தாயாருடைய மறைவுக்கு நீ இந்தியில் எழுதுறனா உங்களுடைய வன்மம் எந்த அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இதை எதிர்த்து கூட கேட்க முடியாத இடத்துல அதிமுக இருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதுமே வந்து எதிர்நீச்சல் அடிக்கிற ஒரு இயக்கமாக தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை பொறுத்து அவர்கள் ஒவ்வொருடைய நிலைப்பாட்டையும் எடுத்து வைக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கி இந்திய ஒன்றியம் முழுக்க வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்மாதிரி மாநிலமாக இருக்கிறது. நம்முடைய முதல்வர் வந்து முதல்வர்களில் முதல்வராக இருக்கிறார். அதனால் நம்ம ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை வந்து நமக்கு முரண்பாடான திட்டங்களை வந்து எதிர்த்து போராடி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நாம் நிலைநாட்ட முடியும். வருகின்ற தேர்தல் 2026 வெற்றிக்கிணையை திமுக பறிக்குமா என்ற காலம் பதில் சொல்லும். உங்கள் நேர்த்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.